ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னால் என்னோட நிழலை கூட தொட முடியாது. உன்னால் என்னோட நிழலை கூட தொட முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உன்னால் என் கிட்ட கூட வர முடியாது, உன்னால் என்னோட நிழலை கூட தொட முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் ஈவன் டச் மை ஷேடோ. You can't even touch my shadow. You can't even touch my shadow. ஷேடோனா நிழல். ஸோ you can't even touch my shadow. உன்னால் என்னோட நிழலை கூட தொட முடியாது. நெக்ஸ்ட் ஒன், இதை உங்ககிட்ட கேட்காமலே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். இதை உங்ககிட்ட கேட்காமலே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I took this without asking you. I took this without asking you. I took this. நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டேன். Without asking you. உங்ககிட்ட கேட்காமலே நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டேன். I took this without asking you. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கேட்டியா. இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கேட்டியா. அவன்கிட்ட கேட்டுட்டு எடுத்தியா. இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கேட்டியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you ask him before you take this? Did you ask him before you take this? Did you ask him? நீ அவன்கிட்ட கேட்டியா. Before you take this. இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ அவன்கிட்ட கேட்டியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ இதை பண்ணணும். என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ இதை பண்ணணும். இதை எங்கே எப்படி சொல்லலாம்? You should do this only after informing me. You should do this only after informing me. Or we can say, you should do this only with my permission. You should do this only with my permission. So you should do this. நீ இதை பண்ணணும். ஓகேவா? You should நீ செய்ய வேண்டும். Do this இதை பண்ண வேண்டும். நீ இதை பண்ண வேண்டும். Only after informing me. என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம்தான். Only after informing me you should do this. You should do this only with my permission. You should do this only with my permission. என்னோட அனுமதியோடு தான் நீ இதை பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், அவனோட அனுமதி இல்லாமல் நான் எதையும் பண்ண மாட்டேன். அவனோட அனுமதி இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't do anything without his permission. I don't do anything without his permission. I don't do நான் பண்ண மாட்டேன். anything எதுவும். without his permission அவனுடைய அனுமதி. his permission அப்படின்னா அவனுடைய அனுமதி. without அப்படின்னா இல்லாமல். without his permission அவனுடைய அனுமதி இல்லாமல் I don't do anything நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவரோட அனுமதி இல்லாமல் நம்மளால் இதை பண்ண முடியுமா. அவரோட அனுமதி இல்லாமல் நம்மளால் இதை பண்ண முடியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can we do this without his permission? Can we do this without his permission? Can we do this? நம்மளால் இதை பண்ண முடியுமா. நம்ம பண்ணலாமா. without his permission அவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம இதை பண்ணலாமா. Can we do this without his permission? நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே அனுமதி வாங்கிட்டேன். இதை பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே அனுமதி வாங்கிட்டேன். நான் பெர்மிஷன் கேட்டுட்டேன். நான் ஏற்கனவே பெர்மிஷன் கேட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? I already got permission to do this. I already got permission to do this. I already got permission. நான் ஏற்கனவே அனுமதி பெற்றுவிட்டேன். காட் அப்படின்னா பெறுறது. ஓகேவா? பெறுறது அப்படிங்கிறதும் ஒரு கெட்டு தான் மீனிங். ஸோ பாஸ்ட் பெற்றுவிட்டேன். அதனால் ஐ காட் பெர்மிஷன் அனுமதி. டு டூ திஸ் இதை பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே அனுமதி வாங்கிட்டேன். ஐ ஆல்ரெடி காட் பெர்மிஷன் டு டூ திஸ். நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. இதை பண்ணுறதுக்கு எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't need anyone's permission to do this. I don't need anyone's permission to do this. I don't need anyone's permission. எனக்கு யாருடைய anyone's permission யாருடைய அனுமதியும் I don't need எனக்கு தேவையில்லை. to do this இதை பண்ணுறதுக்கு.
நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு அவன் அனுமதி தரலை. இதை பண்ணுறதுக்கு அவன் அனுமதி தரலை ஆர் இதை பண்ணுறதுக்கு அவன் அனுமதிக்க மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't allow to do this. He doesn't allow to do this. He doesn't allow. அவன் அனுமதிக்க மாட்டான். He doesn't give permission. அவன் அனுமதி தர மாட்டான். To do this, இதை பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். He doesn't give permission to do this. He doesn't allow me to do this. அவன் என்னை இதை பண்ண விட மாட்டான். அவன் என்னை இதை பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டான். நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு அவன் ஏற்கனவே அனுமதி தந்துட்டான். இதை பண்ணுறதுக்கு அவன் ஏற்கனவே அனுமதி தந்துட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவங்களுக்கு எப்படி வேணாலும் அவங்க அதை பண்ணட்டும். அவங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அது மாதிரி அவங்க பண்ணட்டும். அவங்கள விட்டுரு. அவங்க எப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அது மாதிரியே அவங்கள பண்ண விட்டுரு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அவங்கள்ட்ட போய் எதுவும் சொல்லாத, அவங்க விருப்பப்படி அவங்க பண்ணட்டும், அவங்கள விட்டுரு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let them do it however they want to do. Let them do it however they want to do. Let them do it. அவங்கள பண்ண விடு. However they want to do. அவங்களுக்கு எப்படி வேணாலும் அவங்க அதை பண்ணட்டும், விட்டுரு. அவங்க எப்படி வேணாலும் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படி அவங்க பண்ணட்டும். Let them do it however they want to do. நெக்ஸ்ட் ஒன், அவன் விருப்பப்படி அவனை பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன். அவன் விருப்பம்படி அவனை பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன். என்னோட விருப்பம்படி தான் எல்லாமே நடக்கணும். அவன் விருப்பம்படி அதை பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't let him to do it as his wish. I don't let him to do it as his wish. I don't let him to do it. நான் அவனை இதை பண்ண விட மாட்டேன். I don't let him to do it as his wish. அவனுடைய ஆசைப்படி, அவனோட ஆசைப்படி நான் அதை அவனை பண்ண விட மாட்டேன். I don't let him to do it as his wish. என்னோட ஆசைப்படி தான் எல்லாமே நடந்துச்சு. என்னுடைய ஆசைப்படி தான் எல்லாமே நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything happened as my wish. Everything happened as my wish. Everything happened. எல்லாமே நடந்துச்சு. As my wish. என்னோட ஆசைப்படி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நாளாக நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what I wished for long. This is what I wished for long. This is what I wished for. இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன். லாங் அப்படின்னா ரொம்ப நாளாக. ஃபார் லாங், ரொம்ப நாளாக நான் இதுக்காக தான் ஆசைப்பட்டேன். This is what I wished for so long. நெக்ஸ்ட் ஒன், நான் ஆசைப்பட்ட எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் ஆசைப்பட்ட எல்லாமே என்கிட்ட இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have everything I wished for. I have everything I wished for. I have அப்படின்னா நான் வச்சுருக்கேன். everything I wished for, நான் ஆசைப்பட்ட எல்லாமே நான் வச்சுருக்கேன். I have everything I wished for. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடச்சிடுச்சா? நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடச்சிடுச்சா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you get what you wished for? Did you get what you wished for? Did you get உனக்கு கிடச்சிடுச்சா? What you wished for, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடச்சிடுச்சா? நான் ஆசைப்படுறது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஆசைப்படுறது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதெல்லாம் தூக்கி போட போகிறேன். நான் அதையெல்லாம் தூக்கி போட போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going to throw them away. I'm going to throw them away. I'm going to throw. Throw அப்படின்னா தூக்கி போடுறது. ஸோ ஐ எம் கோயிங் டு த்ரோ அப்படின்னா தூக்கி போட போகிறேன். தெம் அவைகளை, அவே தூரமான அவைகளை தூரமாக தூக்கி போட போகிறேன். ஐ எம் கோயிங் டு த்ரோ தெம் அவே. நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்கிற வரையும் அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ.
நான் சொல்கிற வரைக்கும் அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. நான் எப்போ வேண்டான்னு சொல்கிறேனோ அதுக்கப்புறம் நீ தூக்கி போட்டுக்கலாம். நான் சொல்கிற வரை நீ அதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கீப் them safe until I say. கீப் them safe until I say. கீப் them safe. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. until I say நான் சொல்கிற வரைக்கும் அதையெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. கீப் them safe until I say. நெக்ஸ்ட் ஒன், எல்லா நேரமும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. எல்லா நேரமும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Life won't be the same all the time. Life won't be the same all the time. Life won't be the same. வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. All the time, எல்லா நேரமும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. Life won't be the same all the time. நெக்ஸ்ட் ஒன், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்கிறோமா? நம்ம எல்லோரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்கிறோமா? எல்லாரும் ஒரு மாதிரி வாழ்கிறோம் இல்லையா? எல்லோரோட வாழ்க்கையும் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்கிறோமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do we all live the same life? Do we all live the same life? Do we all live, நம்ம எல்லோரும் வாழ்கிறோமா? The same life, ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் நம்ம எல்லோரும் வாழ்கிறோமா? Do we all live the same life? நெக்ஸ்ட் ஒன், நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இங்கே தனியாக உட்காராத. இங்கே தனியாக உட்காராத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் சிட் ஹியர் அலோன். டோன்ட் சிட் ஹியர் அலோன். டோன்ட் சிட் ஹியர், இங்கே உட்காராத. அலோன் அப்படின்னா தனியாக. இங்கே தனியாக உட்காராத. டோன்ட் சிட் ஹியர் அலோன். நெக்ஸ்ட் ஒன், இது செய்து உனக்கு பழக்கமா? இது உனக்கு செய்து பழக்கமா? நீ இதை செஞ்சிருக்கியா? இதை செஞ்சு உனக்கு பழக்கமா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ யூஸ்ட் டு இட்? ஆர் யூ யூஸ்ட் டு இட்? யூஸ்ட் டு அப்படின்னா பழக்கம். ஸோ ஆர் யூ யூஸ்ட் டு இட், உனக்கு இது பழக்கமா? இது நீ செஞ்சு பழக்கமா? ஆர் யூ யூஸ்ட் டு இட்? நெக்ஸ்ட் ஒன், அவங்க நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களா? அவங்க நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Were they so happy yesterday? Were they so happy yesterday? Were they so happy? அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களா? yesterday, நேற்று அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.